இறைநேசருடைய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரிய இறைநேசர். பொதுவாக இறைநேசர்கள் தொழுகையில நம்ம தொழுகிற மாதிரி தொழுக மாட்டாங்க. அவங்க தொழுகையில நின்று அந்த முழுமையான இன்பத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. ஒரு நாள் தக்பீர் கட்டி தொழுகையில் நின்றுறாங்க. தொழுகையில ஒரு லைஃப் ஏற்படல, ஒரு லட்சத்து ஏற்படல. அப்ப யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம ஏதாவது ஹராம் சாப்பிட்டுருக்கோமா, ஹராமான உணவு எது நமக்கு போயிருக்குதா யோசிக்கிறார்கள். அந்த மாதிரி ஹராம சாப்பிட்ட மாதிரி ஞாபகமே இல்லை. நேரா ஒரு தாயார்கிட்ட போறாங்க. தாயிட்ட போய் கேட்கிறாங்க, நான் உன் வயிற்றுல இருக்கும்போது நீ ஏதாவது ஹராம் சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. நான் வயிற்றுல இருக்கும் போது நீ ஏதாவது ஹராம் சாப்பிட்டீங்களாமான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யோசிச்சு பாருங்க, அப்படின்னு சாப்பிட்ட மாதிரி தெரியுது, நல்லா யோசிச்சு பாருங்க. தாயார் சொன்னாங்க, ஒரு நாள் வீட்டு மாடிக்கு போனேன். பக்கத்து வீட்டு மாடியில அவங்களுடைய ஒரு உணவு பொருள் காய வைக்கப்பட்டிருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க அனுமதி இல்லாம. அப்ப அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்கு போய் அதை ஹலால் ஆக்கிட்டு வாங்க. அப்ப அந்த தாயார் போய் அதை ஹலால் ஆக்கிட்டு வந்த பிறகு தான் இவருடைய தொழுகையில ஒரு விதமான லத்தத்து ஏற்பட்டது என்று சொல்லப்படுது. அப்ப இறைநேசர்கள் அவன் பாருங்க, அல்லாஹ்வுக்காக இறைநேசருக்காக அல்லாஹ் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா அவங்களுடைய தாய் தந்தையரையும் சிறப்பான ஒரு ஆக்கலாம். அவன் பாருங்க எவ்வளவு பேருதலாக இருந்த